Hi, in this video we are going to see preparation of final accounts from incomplete records. ரைட், அதாவது எப்படி நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் வி ஆர் மூவிங் டு ஃபைனல் அக்கௌண்ட், அதாவது பிஃபோர் வி ஆர் ஸ்டார்டிங் ஃபைனல் அக்கௌண்ட், வி வில் ஹாவ் அ குயிக் ரீகேப் ஆஃப் ப்ரீவியஸ் டாபிக்ஸ். என்னென்ன டாபிக்ஸ் நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த டாபிக்ஸோட ஒரு குயிக் ரீகேப் பார்த்துட்டு தென் வி வில் ஸ்டார்ட் அ ஃபைனல் அக்கௌண்ட். First topic, statement of profit or loss. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டாபிக் இல்லையா இந்த சாப்டரில். அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சம் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலர்ஸ், rupees. So closing capital, add drawings, less additional capital, then we will get adjusted closing capital, then less opening capital. We will get profit or loss during the year, right? This was the first topic we have covered in this chapter. What is that? Statement of profit or loss. So this is the format for the statement of profit or loss, that is closing capital, add drawings, less additional capital. We will get adjusted closing capital. From the adjusted closing capital we will need to deduct opening capital. We will get profit or loss during the year. The second one is statement of affairs. Statement of affairs. So under statement of affairs we will see the formula of capital is equal to assets minus liability, right? So under statement of affairs la நம்ம என்ன பார்த்தோம்? capital is equal to assets minus liability. இந்த statement of affairs எப்படி இருக்கும் அப்படின்னா it resembles like your balance sheet. So liability side, then asset side, right? So the difference is the balancing figure. Opening statement of affairs is prepared to find out the opening capital. Closing statement of affairs is prepared to find out the closing capital of the business, right? Then third topic is total debtors account and bills receivable account. So why we are preparing this total debtors account? எதுக்காக prepare பண்ணோம்? To find out the credit sales. To find out the credit sales. Sales கண்டுபிடிக்கிறதுக்காக, credit sales கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? Total debtors account prepare பண்ணோம். The same wise bills receivable account வந்து எதுக்காக prepare பண்ணோம்? To find out ஏதாவது new bill accept பண்ணிருக்கோமா? New bill we received. Any new bill we received. Any new bill we received during the year. Received during the year, right?
ஸோ ஏதாவது நியூ பில் ரிசீவ் பண்ணியிருக்கோமா டியூரிங் த இயர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் தட் வி கேன் ப்ரிப்பேர் தி டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். இது நம்ம தேர்ட் டாபிக் பார்த்தோம். தென் ஃபோர்த் ஒன், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். Total creditors account and bills payable account. Right? So total creditors account எதுக்காக prepare பண்ணோம்? To find out the credit purchase. To find out the credit purchase. Then bills payable account எதுக்காக prepare பண்ணோம்? நியூ பில் ஏதாவது accept பண்ணியிருக்கோமா during the year. So okay, any new bill accepted, bills accepted during the year, right? ஏதாவது நியூ பில் எக்ஸப்ட் பண்ணியிருக்கோமா டியூரிங் த இயர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்? டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் தி இயர் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ தீஸ் ஆர் தி 4 topics we covered earlier. இந்த 4 டாபிக்ஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் முன்னாடி பார்த்தோம். இந்த சாப்டரோட பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், total debtors account and bills receivable account, total creditors account and bills payable account. Now we are going to see the final account. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட். ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் அ ஃபைனல் அக்கௌண்ட் ஃப்ரம் திஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்லேருந்து எப்படி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் classified into 3 stages-ஆக நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கிறோம். என்னென்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸாக நம்ம பிரித்து போடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அப்படின்னா என்னது? இட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங். ட்ரேடிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ ஒரு கூட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்குகிறோம், விற்கிறோம். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் தி கூட்ஸ், அதுதான் எங்கே வரும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். ரைட்? தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்லாம் வரும். உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், இன்கம்ஸ், எவ்ரிதிங் வில் கம் அண்டர் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். Then balance sheet, we already know what will come under balance sheet. All our assets and liabilities will come under our balance sheet. Right? So இப்போ format பார்க்கலாம். Final account உடைய format. So இதுதான் trading and profit and loss account உடைய format. Debit side, credit side, particular rupees. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன சொன்னேன்? ட்ரேடிங்னா என்னது? பையிங் அண்ட் செல்லிங். அதுதான் நம்ம ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். கூட்ஸை வாங்கிறது, விற்கிறது. ரைட்? இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம என்ன அக்கௌண்ட் பார்க்குறோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி எனக்கு எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட சில கூட்ஸ் இல்லை ஸ்டாக் வந்து என்கிட்ட இருக்கும் இல்லையா, அது என்னோட ஓப்பனிங் ஸ்டாக். இந்த வருஷத்தோடைய ஓப்பனிங் ஸ்டாக் என்ன இருக்குது, ப்ளஸ் நான் இந்த இயர் என்ன புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், என்னுடைய டோட்டல் பர்ச்சேஸ் நான் எடுக்கணும். டோட்டல் பர்ச்சேஸ்னால் என்னது? கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் வர்றது நம்மளுடைய டோட்டல் பர்ச்சேஸ். தென் இஃப் வி ஹாவ் எனி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏதாவது இருந்தது, அதாவது ஏதாவது டிஃபெக்ட் இஷ்யூ மூலமா நம்ம பர்ச்சேஸை ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அதாவது நம்ம வாங்கின கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்கிறோம். அந்த ரிட்டர்ன் பண்ண கூட்ஸை வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம டிடெக்ட் பண்ணிவிட்டு அவுட்டர் காலமில் நம்ம என்ன போடுவோம்? டோட்டல் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர். என்னது? கேஷ், கிரெடிட் ரெண்டுமே. ரைட்?
ஸோ இந்த கேஷ் அப்படின்றது வந்து நமக்கு கேஷ் புக்கில் இருந்து கிடைக்கும். கேஷ் பர்ச்சேஸ் எங்கேருந்து எடுப்போம்? கேஷ் புக்கில். ஸோ மோஸ்ட்லி நமக்கு சம்லேயே கொடுத்துருவாங்க கேஷ் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து நமக்கு டைரெக்டாக சம்மில் கொடுக்காத பொழுது அப்போ தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதுக்காக? டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. கிளியர்? ஸோ இந்த இன்கம்ப்ளீட் புக்கை பொறுத்த வரைக்கும் கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் புக்கில் நமக்கு கிடைக்கும். கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏதாவது இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிவிட்டு வரதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டோட்டல் பர்ச்சேஸாக எடுத்துக்கிறோம். ரைட்? தென் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பையிங்னா பர்ச்சேஸ், செல்லிங்னா சேல்ஸ். ஸோ அதே மாதிரி சேல்ஸில் டோட்டல் சேல்ஸ் தான் எடுத்துப்போம். டோட்டல் சேல்ஸ்னா கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் லெஸ் இஃப் எனி சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தது அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஸோ கேஷ் சேல்ஸ் எங்கேருந்து கிடைக்கும்? கேஷ் புக்கில் இருந்து கிடைக்கும். கிரெடிட் சேல்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? டு ப்ரிப்பேர் அ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமா நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபைனலாக கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் ஏதாவது இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிட்டு we will take it to the outer column as total sales during the year. ரைட்? ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் என்னோட டோட்டல் இந்த இயரோட பர்ச்சேஸ் எவ்வளோ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதை ப்ளஸ் பண்ணுறோம். தென் ஏதாவது நான் சேல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட டோட்டல் சேல், தென் என்னோட க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இந்த வாங்கி விற்கும் பொழுது நடக்கிற டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது என்ன எக்ஸ்பென்சஸ்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது மட்டும் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ். வேஜஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட பொருளை வாங்கி நம்மளோட இடத்துக்கு கொண்டு வரோம் இல்லையா, அப்போ நம்ம ஏற்றி இறக்குறவங்களுக்கு கூலி கொடுப்போம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளுடைய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம எங்கே போடுறோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுறோம். தென் பர்ச்சேஸ் இன்வர்ட், பர்ச்சேஸ் இன்வர்ட், ஃப்ரைட் இன்வர்ட், கேரேஜ் இன்வர்ட், இது எல்லாமே ஒன்று தான். பர்ச்சேஸ் இன்வர்ட், ஃப்ரைட் இன்வர்ட், கேரேஜ் இன்வர்ட், இது எல்லாமே ஒன்று தான். என்ன அப்படின்னா நம்ம வாங்குற கூட்ஸை நம்மளோட இடத்துக்கு கொண்டு வர்றது. இப்போ ஹோல்சேலர்கிட்ட இருந்து நம்ம ஒரு கூட்ஸை வந்து வாங்குகிறோம், வாங்கி நம்மளோட இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஆகுது இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், அதுதான் பர்ச்சேஸ் இன்வர்ட். ரைட்? ஸோ இது ரெண்டும் தான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எங்கே வரும்? நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் தான். ஸோ இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் பண்ணிக்கோங்க, கிரெடிட் சைடை டோட்டல் பண்ணிக்கோங்க, டெபிட் சைடை டோட்டல் பண்ணிக்கோங்க. இந்த பேலன்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட். நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். ரைட்? இதுதான் நம்மளுடைய இந்த டிஃப்ரென்சிங் ஃபிகர் இருக்கு இல்லையா, இதுதான் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதில் சில எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ரைட்? ஸோ இதில் சில எக்ஸ்பென்சஸ் வந்து அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டும் என்ன எக்ஸ்பென்சஸ்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். என்னென்னா கோடவுனுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணுவோம், நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு நம்ம என்ன கொடுப்போம்? சேலரிஸ் கொடுப்போம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், இதெல்லாமே நம்மளோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம எப்படி மீட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த எக்ஸ்பென்சஸை மீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை எங்கே கொண்டு வரோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் we are going to start our profit and loss account. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் எங்கே கொண்டு வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரும். ஓகே? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் brought down. ஸோ அந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுடைய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ண போகிறோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்
Like example, salaries, rent, then telephone charges, right? Then EB, electricity charges. Then if any interest paid. So all indirect expenses will come in the profit and loss account. Right? If any interest received, அந்த மாதிரி cases இருந்ததுன்னா that will come here. Right? ஏதாவது இன்கம் இருந்தது, எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் சைடில் வரும். இன்கம் இருந்தது அப்படின்னா அது கிரெடிட் சைடில் வரும். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நெட் ப்ராஃபிட். இதுதான் என்னது நெட் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதனால் இதை எங்கே கொண்டு போகிறோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா கேபிட்டல் தான் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. ஸோ அந்த கேபிட்டலோட என்ன ஆகிடும், இந்த ப்ராஃபிட்டும் ஆட் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இந்த நெட் ப்ராஃபிட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்சோ கெட்ஸ் ஓவர், ரைட்? So for better understanding I will explain one sum. Okay, so உங்களுக்கு இன்னும் நல்லா clear-ஆ புரியும், right? So from the following details of Abdul, who maintain incomplete records, prepare trading and profit and loss account for the year ended 31st March and a balance sheet on that date. prepare பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்? என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக், sundry debtors, cash, furniture, then sundry creditors கொடுத்துருக்காங்க, opening and closing balance ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ரைட்? தென் அதர் டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா drawings கொடுத்துருக்காங்க, discount receipt, discount allowed, cash paid to creditors, cash received from debtors, sundry expenses கொடுத்துருக்காங்க, then capital, that is opening capital கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ opening capital கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ இங்கே வந்து நமக்கு இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு என்ன வேணும், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இருக்கணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்கு. தென் என்ன வேணும், நமக்கு பர்ச்சேஸ் வேணும், தென் சேல்ஸ் வேணும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே எங்கேயாவது பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா பர்ச்சேஸ் எங்கேயுமே கொடுக்கல, தென் சேல்ஸுமே எங்கேயுமே கொடுக்கல. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் அவுட் தி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேல்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ், ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, ஓப்பனிங் டெட்டா 2,50,000, 2,50,000. then cash received from debtors எங்க வரும், கிரெடிட் சைடில் வரும். ஸோ cash received from debtors 5,35,000. then discount allow பண்ணியிருக்கோம் debtorsக்கு, ரைட்? நம்ம எவ்வளோ discount allow பண்ணியிருக்கோம், 25,000 discount allow பண்ணியிருக்கோம். ஸோ 25,000 discount allow பண்ணியிருக்கோம் யாருக்கு, debtorsக்கு. then closing debtor is 3,50,000. பேலன்சிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா அதாவது கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணும், டெபிட் சைட் டோட்டல் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,60,000. அதுதான் நம்மளுடைய கிரெடிட் சேல்ஸ். ஸோ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. தென் அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிப்போம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிப்போம். த சேம் வைஸ் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் எங்கே வரும், கிரெடிட் சைடில் வரும், லயபிலிட்டின்றதுனால கிரெடிட் பேலன்ஸ். ஸோ பை பேலன்ஸ் brought down ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ். தென் கேஷ் பெய்ட் பண்ணியிருக்கோம், கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் எங்கே வரும், டெபிட் சைடில். ஸோ கேஷ் பே பண்ணியிருக்கோம். தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 20,000. தென் நம்மளுடைய க்ளோசிங் கிரெடிட்டாரோட பேலன்ஸ், க்ளோசிங் கிரெடிட்டாரோட பேலன்ஸ். ஸோ டெபிட் சைட் டோட்டல் பண்ணுவோம், கிரெடிட் சைட்
டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது 4,95,000. அந்த 4,95,000 என்ன நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ நம்ம கிரெடிட் சேல்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், கிரெடிட் பர்ச்சேஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் என்ன பண்ணிட்டாங்க நமக்கு சம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க 1 lakh. ஸோ 1 lakh ஓப்பனிங் ஸ்டாக். பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கிரெடிட் பர்ச்சேஸ் 4,95,000. 4,95,000 கேஷ் பர்ச்சேஸ் இங்கே இல்லாததுனால கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சேல் 6,60,000 எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம். க்ளோசிங் ஸ்டாக் சம்லேயே கொடுத்துட்டாங்க நமக்கு இல்லையா. க்ளோசிங் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் சம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு. ஸோ பேலன்சிங் ஃபிகர் என்னது நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட் 1,15,000 இஸ் அவர் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்மளுடைய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அவர் இன்டைரக்ட் expenses. Okay, 25,000. Then sundry expenses சம்ல கொடுத்துருக்காங்க ரைட். சண்டரி எக்ஸ்பென்சஸ் சம்ல கொடுத்துருக்காங்க 30,000. ஸோ சண்டரி அப்படின்னா என்னன்னா டோட்டல் அப்படின்னு அர்த்தம். சண்டரினா என்ன அர்த்தம் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 30,000. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அது நம்மளுடைய இன்கம். ஸோ இன்கம் எங்கே வரும் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டோட ஆட் ஆகும். ஸோ 1,15,000 நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் நமக்கு இன்கம் என்ன கிடைச்சிருக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 20,000 இன்கம் கிடைச்சிருக்கு. ஸோ 1,35,000. இந்த சைடு 55,000. ஸோ பேலன்ஸ் இஸ் 80,000 இஸ் அவர் நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் எங்கே போகுது ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ரைட். So trading and profit and loss account முடிஞ்சிருச்சு. Then we are moving on to the final stage that is our balance sheet. So balance sheet க்கு போறோம். So balance sheet as on 31st March 2018 balance sheet ஓட format என்னது liability side asset side. So நம்மளோட assets எல்லாமே asset sideல வரும், liabilities எல்லாமே liability side வரும். ஸோ அசட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது க்ளோசிங் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். என்ன வேல்யூ எடுக்கணும் க்ளோசிங் வேல்யூ. இப்போ சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு பர்டிகுலர்ஸில் ஓப்பனிங் டேட்டுன்னு போட்டு ஓப்பனிங் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் டேட்டுன்னு போட்டு க்ளோசிங் வேல்யூ கொடுத்துருக்காங்களே. இந்த க்ளோசிங் வேல்யூவை தான் நம்ம எடுக்கிறோம் ரைட். பேலன்ஸ் ஷீட்டுக்கு எந்த வேல்யூ எடுப்போம் க்ளோசிங் வேல்யூவை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுப்போம் ரைட். ஸோ இப்போ க்ளோசிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா கேஷோட க்ளோசிங் வேல்யூ, ஃபர்னிச்சரோட க்ளோசிங் வேல்யூ, ஸ்டாக்கு, டேட்டாஸோட க்ளோசிங் வேல்யூ. பட் லயபிலிட்டி சைடில் அதே மாதிரி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் வேல்யூ. கேபிட்டல்னு வரும்பொழுது எந்த கேபிட்டல் எடுப்போம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் எடுப்போம். மற்றது எல்லாமே க்ளோசிங் வேல்யூ எடுப்போம். கேபிட்டல் மட்டும் ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்து அந்த ஓப்பனிங் கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கேபிட்டல் கிடைக்கும் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் சம்மில் கொடுத்துட்டாங்க. சம்மில் கொடுக்கல அப்படின்னா we need to find out. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம் ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிப்போம் ரைட். ஸோ கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்ல 80,000 அதை ஆட் பண்ணுறோம். லெஸ் ட்ராயிங்ஸ் ஏதாவது இருந்தது நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக ஏதாவது வித்ட்ரா பண்ணியிருந்தோம்னா அந்த ட்ராயிங்ஸை டிடெக்ட் பண்ணுறோம். டிடெக்ட் பண்ணும்பொழுது we will get an answer. that is our closing capital. இதுதான் நம்மளோட closing capital. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் liability சைடும் asset சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 4,50,000 4,50,000. இங்கே எந்த பேலன்சிங் ஃபிகரும் வராது. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பேலன்சிங் ஃபிகர்ஸ் வராது ரைட். தேங்க்யூ.